வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பிரகாஷ் டாக்ஷன் அன்னை கார் சார்பாக நமக்காக அடுத்த விற்பனைக்கு வந்துள்ள கார் பார்த்திங்கன்னா சாண்ட்ரோ ஜிங்கு எக்ஸ்ஜி மாடல். அதாவது எக்ஸோ தான் டாப் எண்டு, அதுக்கு முன்னாடி மாடல் எக்ஸ்ஜி மாடல். எக்ஸோவில் வந்து 4 பவர் விண்டோ வரும், இது ஃப்ரண்ட்டு பவர் விண்டோ வந்து அவ்வளோதான், வேறு எதுவுமே வித்தியாசம் கிடையாது. இப்போ ஃப்ரண்ட் டிவி காமிச்சிடும். ஃபஸ்ட்டு ஒரிஜினல் பெயிண்ட்டு 2004 இந்த வண்டி பெயிண்ட் வச்சு எப்படி வந்தோம் அதே கண்டிஷனில் ஒரிஜினல் பெயிண்டில் இருக்கும். ஒரு கண்ணாடி கூட ரீப்ளேஸ் மாற்றிருக்காது. ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்ட் மட்டும் தான் மாற்றிருக்கோம். பேக் வைப்பராக வந்துடும். அப்புறம் பேக் வியூ அடிப்படாத வண்டி தெளிவாக இருக்கும். 2004 மாடலு. இப்போதைக்கு 3 ஓனரில் இருக்குது. டேரெக்டாக ஆர்சி ஓனரை பார்த்து தான் வாங்கியிருக்கேன். ஆர்சி ஓனர் ஆதார் கார்டோடு இருக்குது. பாருங்க, லெஃப்ட் சைடு வியூ காமிச்சிட்டேன். வண்டி தெளிவாக இருக்கும். மீதி எல்லா கண்ணாடியும் 2004 தான் இருக்கும். ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டு மட்டும்தான் அடிப்பட்டு மாற்றிருக்கோம். வண்டி அடிப்படாத வண்டி தெளிவாக இருக்கும். டயர் 4 டயரும் பார்த்திங்கன்னா ஒரு 25,000 கிலோமீட்டர் ஓட்டலாம். 20 ஃபுல் அவுட்லுக் காமிச்சிட்டேன். வண்டி தெளிவாக இருக்குது, அடிப்படாத வண்டின்னு சொல்லிட்டேன். உள்ள இன்டீரியர் கட்டுறேன் பாருங்கள். சீட் கவர் புதுசாக போட்டிருக்கேன். அந்த மாதிரி சூப்பராக இருக்கும். சீட் கவர் புதுசாக போட்ட மாதிரி இருக்கும். சீட் கவர் அருமையான சீட் கவர் இருக்கும். இதோட ரன்னிங் கிலோமீட்டர் காமிச்சிடும் பாருங்கள். 57,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஃப்ரண்ட்டு மட்டும் பவர் விண்டோ சொன்னால அது பாருங்கள், பக்காவாக இறங்கும், பக்காவாக ஏறும். இந்த மாதிரி இப்போ டிரைவர் சைடு ஒரு ஏறும், பக்காவாக இறங்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ரிமோட் லாக் தான். இது பாருங்கள், ரிமோட் லாக் தான். ரிமோட் சென்டர் லாக் பக்காவாக ஒர்க் ஆகும். லாக் ஆகும், அன்லாக் ஆகும், லாக் ஆகும், அன்லாக் ஆகும், பக்காவாக ஒர்க் ஆகும். ஒரு குறை சொல்ல ரிமோட் லாக்கு 2 ரிமோட் லாக் இருக்குது. இன்னும் பாயனியர் மியூசிக் சிஸ்டம் வந்து பாருங்கள், பக்கா வரைக்கும் ஃபுல் சவுண்ட் கேட்குறேன். பக்கா ஒர்க்கிங். பின்னாடியே 2 ஸ்பீக்கர் வரும் டிக்கியில், பக்கா ஒர்க்கிங். அதே மாதிரி இப்போ ஏசி போட்டு காட்ட பாருங்க, பக்கா ஒர்க்கிங். போட்டோடனே தவிர கூலிங் வரும். ஏசியும் பக்கா ஒர்க்கிங் சொல்லிட்டேன். சென்ட்ரல் லாக்கிங்கோடு இருக்குது. 2 கீயும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் ரிமோட் 2 கன்ஃபார்மாக இருக்குது. 2 பவர் விண்டோ வந்துடும். 57,000 கிலோமீட்டர் இருக்குது. பாயனியர் மியூசிக் சிஸ்டம். சீட் கவர் புதுசாக வந்துடும். இப்போ வண்டி இன்ஜின் ஆனில் தான் இருக்குது. பேனட் ரூம் ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். இங்கே பாருங்கள், இன்ஜின் ரூம் இங்கே தான் ரெஸ்ட்டு வர இடம். இங்கே தான் தெளிவாக இருக்கும். ஒரு ரெஸ்ட்டு பார்க்க முடியாது பாருங்கள். இங்கே தான் ரெஸ்ட்டு வரும். இன்ஜின் அதாவது சாண்ட்ரோ ஜிங்கில் பெரும்பாலும் இங்கே தான் ரெஸ்ட்டு வரும். இதெல்லாம் ரெகுலராக வர்றது தான். இது இங்கே லைட்டாக வந்திருக்கு, அதை ரெடி பண்ணிட்டாங்க. மற்றொரு ரெஸ்ட்டே கிடையாது. இப்போ இன்ஜின் ஆனில் இருக்குது. ஏசி போட்டிருக்கேன். பேட்ரி வந்து 2022 ஜனவரியில் மாற்றிட்டாங்க. இன்ஜின் ரூம் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். இந்த பாருங்கள், தெளிவாக இருக்கும். இன்ஜின் ரூமு ஒரு குறை சொல்ல முடியாது. பின்னாடி சொன்னாலும் பார்த்திங்கன்னா இங்கே 2 ஸ்பீக்கர் வந்துடும். ஏசி இது பாருங்கள், அங்கே போட்டிருக்க ஏசி இங்கே வரைக்கும் கூலிங் நல்லா வருது. இந்த பாருங்கள், வீல் ஸ்பேன், ஜாக்கி, வீல் ஸ்பேனரு, ஸ்டெப்னு எல்லாமே பின்னாடி இருக்குது. நம்மளுக்கு 2002 ஃப்ரண்ட்டு ஷாக் ஆப்சர் அசம்பிளி ரீப்ளேஸ்மெண்ட் 2,500 கொடுத்து மாற்றிட்டாங்க. 18/7/2022 பார்த்திங்கன்னா ரேடியேட்டர் ஃபுல் சர்வீஸ் பண்ணி 1,800 கூலண்ட் ஆயிலாக மாற்றிட்டாங்க. இந்த பாருங்கள், ஒரிஜினல் ஆர்சி, பேப்பர் ஆர்சி, 2004 மாடல். எஃப்சி வந்து 13/9/2024, அதான் அடுத்த மாதம் வரைக்கும் தான் இருக்குது எஃப்சி. இப்போது என்ன சொல்ல வரேன்னா, இந்த வண்டி நான் முழுக்க எஃப்சியோட ரேட்டு சொல்கிறேன். எஃப்சி இருக்குதுன்னு நினச்சிங்க. இந்த வண்டி எஃப்சி இல்லைன்னு கன்சிடர் பண்ணாதீங்க. 2029 வரைக்கும் எஃப்சி வந்துடும். 1 வருஷம் இன்சூரன்ஸோடு 1,10 சொல்கிறேன். நான் உங்களுக்கு எஃப்சி பண்ணி தான் சொல்கிறேன். 1,10 சொல்கிறேன். அதுவும் நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். நீங்கள் நேரில் வாங்க, சின்னதாக அமௌண்ட் கம்மி பண்ணி சொல்லலாம். மறுபடியும் அந்த டீட்டெயில் சொல்லிடுவாங்க. ஏசி ஒர்க்கிங்கு, 2 பவர் விண்டோ, 2 ரிமோட் லாக் இருக்குது. பேட்ரி புதுசு, ஏசி பக்கா ஒர்க்கிங்கு, ரிமோட் சென்ட்ரல் லாக்கோடு இருக்குது. சீட் கவர் புதுசாக போட்டுருக்கு. டயர் எல்லாமே 25,000 கிலோமீட்டர் ஓட்டலாம். வண்டி தெளிவாக பாயனியர் மியூசிக் சிஸ்டமும் இருக்குது. கம்மி பட்ஜெட்டில் இப்போ எடுத்து 500 கிலோமீட்டர் போனால் தாராளமாக போனால் அவ்வளோ தெளிவாக இருக்குது. ஒரு ப்ராப்ளம் கிடையாது வண்டி. இப்போ நான் இந்த வண்டி எடுத்து என்னென்ன பண்ணிக்கிறேன்றது மட்டும் ஒரு சின்னதாக சொல்லிடுறேன் பாருங்க. இந்த லிவருக்கு பார்த்திங்கன்னா இது புதுசாக மாற்றிட்டேன். இது உடஞ்சி போயிருந்தது, அதோட ஸ்பேர் தான் இது. அடுத்தது ஏசி டாப்அப் பண்ணியிருக்கிறேன். ஏசி ஒர்க்காக வந்து ஏசியும் டாப்அப் பண்ணிட்டேன். டைனமோ பெல்ட்டு பார்த்துட்டேன். ஏசி பெல்ட்டும் மாற்றிட்டேன். ஏன்னா டைனமோ பெல்ட் கட்டாக இருந்தது, அதுவும் பார்த்துட்டேன். இந்த லிவரும் மாற்றிட்டேன். அடுத்தது ஏசியும் டாப்அப் பண்ணிட்டேன். இப்போ இது வரைக்கும் நான் பண்ணியிருக்கிற செலவு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டோர் ஹேண்டில். இந்த டோர் ஹேண்டில் உடஞ்சிருந்துருது, இதையே நான் மாற்றிட்டேன். இந்த பாருங்கள், அந்த லிவர் உங்களுக்கு வீடியோவோட காட்டுறேன் பாருங்கள். இந்த லிவர் தான் இந்த சைடு உடஞ்சிருந்தது. இண்டிகேட்டர் வருது, இது செட்டாக வரும், இது வைப்பருது, இது அப்படியே மாற்றிட்டேன். இது வண்டியில் இப்போ செலவுன்னு பார்த்தா எதுவுமே கிடையாது. அப்படியே தோட்டலாம். வண்டி அற்புதமாக இருக்குது. தெளிவான வண்டி, அடிப்படாத வண்டி, ஏசியும் ஒர்க்கிங்கும் பக்காவாக இருக்குது.
இது இதோட நான் இதுக்கு என்னோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,10,000 சொல்கிறேன். நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். வண்டி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பள்ளிக்கரணை காமாட்சி ஹாஸ்பிட்டல் பேக் சைடில் இருக்குது. இது போல் நல்ல விதமான காரை நியாயமான விலைக்கு நல்ல தரமாக வாங்கினா இந்த பிரகாஷ் டாக்டர் சப்ஸ்கிரைப் செய்ய நன்றி, வணக்கம். இன்னொன்று சொல்லும் அந்த இந்த வண்டி 2004 புதுசாக வாங்கும்போது கொடுத்த மேனுவல் புக்குன்னு அப்படியே இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு சர்வீஸ் போனது 15/9/2004 ஒரு சர்வீஸ் போய்க்கு ஃப்ரீ சர்வீஸு, 2005 ஒரு ஃப்ரீ சர்வீஸ். அந்த கூப்பனோட சர்வீஸ் புக்கோடு இருக்குது பாருங்கள். இது 2005 4 வாங்கும்போது கொடுத்தது அந்த பாருங்கள். அதான் வண்டி அந்த அளவுக்கு வச்சுருக்காங்கன்றதுக்காக சொல்கிறேன். இது வந்து ஃபஸ்ட்டு ஓனர் பார்த்திங்கன்னா அப்பா பையன் தான், அது ரிலேட்டிவ்குள்ளேயே தான் பண்ணி நிற்கிறாங்க. ஆக்சுவலாக இது வந்து 2 ஓனர் கணக்கு தான் வரும். 2வது ஓனர் வந்து தனியாள், பையன் கிட்டேருந்து வாங்கியிருக்காரு. ரிவர்ஸ் கியர் போட்டு அந்த ரிவர்ஸ் ஹார்ன் செட் பண்ணியிருக்காங்க. இது ஓனரே பண்ணாது தான்.